ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2024க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் வேல்யூஷன் பண்ண ஒரு பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 97 எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் தமிழுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க்கு பகுதி 1ன்னு போட்டிருக்காங்க. இதில் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு 1 மார்க் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. 14 1 மார்க் ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் பிரிவு 1ல் வினாக்கள் 2 மதிப்பெண் வினாக்கள் எழுதியிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின் வந்து பார்த்தோன்னா வசன கவிதை தான். வசன கவிதை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவமே வசன கவிதை ஆகும். அடுத்து வசன கவிதை தமிழில் பாரதியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இக்கவிதையே புதுக்கவிதை என்னும் கவிதை வடிவம் உருவமாக காரணமாக இருந்தது. அடுத்து பார்த்தோன்னா உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினரை எவ்வாறு உபசரிப்பீர்கள்? வருக வருக, நீங்கள் வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. உட்காருங்கள், சிறிது நீர் பருகுங்கள். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்தது நாங்கள் செய்த இந்த மாதிரி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம். திருக்குறள் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தண்ணீர் குடி தயிர் குடம். தண்ணீர் குடி, மிகுந்த தாகத்தினால் தண்ணீரை குடித்தேன். தயிர் குடம், தயிர் உடைய குடம், அவள் தயிர் உடைய குடத்தை எடுத்து வந்தாள். அதே மாதிரி தமிழ் எண்கள் கேட்டிருக்காங்க. கலைச்சொல். நெக்ஸ்ட்டு வந்து குறிப்பு சட்டகம், முன்னுரை, செந்தமிழ் மொழி, தமிழ் சொல்வளம், புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை, முடிவுரை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வினாக்கள் எழுதும்போது குறிப்பு சட்டகம் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக முன்னுரை முடிவுரை இருக்கணும். செந்தமிழ் மொழி முன்னுரை, செந்தமிழ் மொழி, தமிழ் சொல்வளம், புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை. ஸோ ஹேண்ட்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீட்டாக அழகாக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பிழை இல்லாமல் எழுதியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிழை இல்லாமல் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட் நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பு சட்டகம் கொடுத்துருக்காங்க. முன்னுரை, பொருட்காட்சி, நுழைவு கட்டணம், துறை சார்ந்த அரங்குகள், பொழுதுபோக்கு, பொருட்காட்சியால் விளையும் நன்மை, முடிவுரை. அடுத்து முன்னுரை வந்து பார்த்தோன்னா, இன்று வளர்ந்து வரும் அறிவிலால் அனைவரும் நன்கு சுற்றி அடங்கிவிடுகிறோம். இதனால் அனைவரும் திறம் பேசி இணையதளம் போன்ற சமூக ஊடகங்களில் இருந்து விடுவிக்கின்றனர். இதனை விட்டு வெளியேறி பொருட்காட்சி உதவுகிறது. அடுத்து பொருட்காட்சி. பொருட்காட்சி என்பது பொருளை காண்பதற்கு மட்டுமல்லாமல் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. பொருட்காட்சி மூலம் நம் அறிவுத்திறனை மேம்படுத்தி கொள்ள முடியும். இது பொருள் வாங்கும் இடம் இல்லை, நாம் சமூகத்தை கற்றுக்கொள்ளும் இடம். இதனால் பள்ளிகளில் சுற்றுலா அழைத்து செல்கின்றனர். இப்படிப்பட்ட பொருட்காட்சி தற்போது மதுரை மாவட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நுழைவு கட்டணம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா கண்டென்ட் போட்டு அழகாக வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், பப்ளிக் எக்ஸாமினேஷனில் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், என்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நூலக உறுப்பினர் படிவம் வந்து 15 மார்க் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. அடுத்த அன்னை மொழியை மனப்பாட பாடல். அணி பொறுத்த வரைக்கும் தீவக அணி. தீவகம் என்றால் விளக்கு என்று பொருள். ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்டுள்ள விளக்கானது அந்த உள்ள எல்லா பொருட்களுக்கும் சென்று வெளிச்சம் தருவது போல் செய்களில் ஒரு இடத்தில் நின்று ஒரு சொல் பலவிடத்தும் சென்று பொருந்தி பொருள் தருவது தீவக அணி எனப்படும். முதல்நிலை தீவகம், இடைநிலை தீவகம், கடைநிலை தீவகம் என 3 வகைப்படும். அடுத்து வெண்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் பெற்று ஒரு விகப்பார்வும் 2 விகற்பாவும் வருவது குறள் வெண்பா. விகற்பம் என்பது 2ஆம் நிலை ஒன்றி வரும் எதுகை ஆகும்.
ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வீடியோ இப்போ கூட தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முதற் பொருள் நிலம் காடும் சார்ந்த இடமும், பொழுது பெரும்பொழுது கார்காலம், சிறும்பொழுது மாலை, கருப்பொருள் நீர் காட்டாற்று நீர் சுனை நீர், பூ தோன்றி பூ பிடவம் மரம் கொற்றை காயா குருத்தம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு எப்படி நீட்டாக எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லாஸ்ட் மினிட் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.